ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி ஈஸியான டேஸ்டான சேமியா பால் பாயசம் தான். இந்த ரெசிபிக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி 1 கப் அதாவது 100 கிராம் சேமியாவை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக வறுத்த சேமியா இருக்குது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே பேனில் 2 கப்பு தண்ணி சேர்த்து அது நல்லா கொதி வந்ததும் அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. 3/4 பங்கு வெந்ததும் அதில் 1.5 கப்பு அளவு பால் சேர்த்துக்கோங்க. சேமியா அளந்த அதே கப்பில் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து 3 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வேணும்னா கண்டென்ஸ்டு மில்க் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போதான் நேரம் ஆக ஆக அது கெட்டியாக மாறும். வேணும்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி முந்திரி பருப்பை சேர்த்து லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க. அது லைட்டாக ப்ரௌனாக மாறினதும் அதில் காஞ்ச திராட்சையை சேர்த்து கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை பாயாசத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டான சேமியா பால் பாயாசம் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா anyone can cook. Thanks for watching Snack and Meal. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Bye bye.